ஹாய், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காம லைக்கும் போடுங்க. உங்களோட லைக் எனக்கு இன்னுமே மோட்டிவா இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காம அந்த லைக்கும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ரேயோ அந்த நாய்கிட்டே தொலைச்சிருப்பாங்க அப்படிதானே? அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஓப்பனிங் சீன்லயே அந்த நாய்கிட்டே தான் காமிக்காங்க. அது ஏதோ ஒரு பார்க்ல இருக்கு. அந்த பக்கமா தான் நம்ம ஹீரோனி அவங்க அப்பாவுமே ஜாக்கிங் வராங்க. ஹீரோனி நாய்க்குட்டியை பார்த்துட்டு அதோட காலருமே பாக்குறா. இதோட ஓனர் இங்க யாராவது நிக்காங்களான்னு தேடி பாக்குறா. யாருமே இல்லையா? அப்பா கிட்டமே சொல்றா, இதோட ஓனரு இந்த நாய்கிட்டே தொலைச்சிட்டாங்க போல, கியூட்டா இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோம்னு கேக்குறா. ஓகேன்னு அவங்களுமே சொல்லிடுறாங்க. தென் வீட்டுக்குமே கொண்டு வந்துறாங்க. அங்க வந்து பார்த்தா தெரியுது அம்மாக்கும் நாய் அலர்ஜி, ஒரே தும்மிட்டே இருக்காங்க. இத பார்த்தா அப்பாவோ இந்த நாய்க்குட்டிய நீ ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா உங்க அம்மா தும்மியே செத்து போயிடுவா போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனியும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குமே கொண்டு வந்துடுறா. அங்க இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு கியூட்டா இருக்குன்னு கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோனியுமே சொல்றா, இந்த நாய்க்குட்டிக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுங்க, அதோட ஓனர் கிட்ட போய் கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்கா. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த வேலையை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியே போய் கொஞ்சிறான். உன்னோட நேம் என்ன அப்படி கேட்டு இருக்கான். ஹீரோனியும் இதோட நேம் கியூபிட், காலர்லயே போட்டுக்குன்னு சொல்றா. உடனே ஹீரோ கியூபிட்னா லவ் தானே மீனிங் அப்படி ஹீரோனியும் ஒரு லவ் ஃபீலிங்கோட பார்க்க, ஹீரோனியும் நீ என்னவோ பேசிட்டு போனா அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறா. ஹீரோனியுமே சொல்ல ஆரம்பிக்கிறா, சோமி அண்ட் ஹீரோ நீங்க ரெண்டு பேருமே ஆஃபீஸ்லேயே இந்த நாய்க்கிட்டே பத்திரமா பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் சரி என்கிட்ட இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தந்திருக்கீங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த போஸ்டர்ல யாரோட ஃபோன் நம்பர் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோனியுமே சொல்றா, என்னோட ஃபோன் நம்பர் கொடுங்க, 50 போஸ்டர் ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லிடுறா. சரி ஓகேன்னு ஹீரோமே சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் ரேயோ டேப்ல தேடிட்டு இருக்காங்க. யாராவது நம்ம நாயோ போஸ்ட் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு தேடிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே போட்ட மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அவங்களோட செக்ரட்டரிட்ட ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் இல்லைன்னு சொல்ல, சரி நம்ம நாய்க்கிட்டே வச்சு போஸ்டர் ரெடி பண்ணுங்க, அதில் என்னுடைய ஃபோன் நம்பர் அண்ட் ஏதாவது ரிவார்ட் தரேன்னு மென்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஇ டிசைனில் அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேயோ இன்னொரு நாள் போய்க்கலாம், அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சுருங்க, எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட பையன் தான் முக்கியம், அவனை ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கும் வேறு வழி இல்லை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தென் ஹீரோனியுமே போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிட்டுல, அதான் இங்கே வந்து போஸ்டர்லாம் ஓட்டிகிட்டு இருக்கா. அப்படியே ஓட்டிட்டு திரும்பும்போது ஹீரோவும் ஹீரோனிக்கு க்ளோஸாக வந்து நிற்கான். அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோனிக்கும் நினைவு வந்துடுது. நகுண்டு போய் என்ன நீங்க வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்குறா. அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்கள் நம்பரை அந்த போஸ்டரில் கொடுத்துருக்கீங்க, பிறகு எனக்கு கவலை இருக்காதா? சைக்கோ யாராவது ஃபோன் பண்ணி உங்களை ஏமாத்துனா என்ன பண்ண, அதான் உங்களையே ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னெல்லாம் சீக்கிரத்தை நீ ஃபாலோ பண்ண தேவையில்ல, நானே பார்த்துக்கிறவேன்னு இவளுமே சொல்கிறா. அவனும் ஹீரோனி கிட்ட நெருங்கி ரொமான்டிக்கா பேச வரான். அதுக்குள்ள ஹீரோனியும் ஆப்போசிட்ல இருக்கிற போஸ்டர் பார்த்துட்டு அங்க ஓடி போறா. இவனுக்கும் கொஞ்சம் பல்ப் ஆகிருது. ரே ஒட்ட சொன்னாங்கல்ல, அந்த போஸ்டரை தான் பார்த்துட்டு இருக்கா. உடனே ஹீரோனியும் ஹீரோவை பார்த்து, நீ ஆஃபீஸ்க்கு போ, நான் இந்த ஓனரை கண்டுபிடிச்சு இந்த நாய்க்குட்டியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த ஃபோன் நம்பருமே நோட் பண்ணிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் கட் பண்ணா ஃபோன்ல தான் எந்த இடத்துல இருக்கேன்னு ரே கிட்ட ஹீரோனி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவங்களுமே பேசிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோனி கிட்ட தான் அந்த நாய்க்குட்டி இருக்குன்னு பார்த்துட்டு கியூபிட்னு கொஞ்சம் வராங்க. இவளோ நில்லுங்க, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அப்பதான் நான் நம்பவே சொல்றா. அவங்களும் போட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அதுல அந்த நாய்க்கிட்டையும் இவங்களுமே இருக்கிறாங்க. இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அந்த போட்டோல நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு 32 பல்லையுமே இழிச்சு காமிக்காங்க. கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹீரோனி அதை நம்பல போல. சரி நீங்க இதை கூப்பிடுங்க, அது உங்ககிட்ட வந்துச்சுன்னா நான் நம்புறேன்னு சொல்றா. அவனுமே சின்ன குழந்தைங்களே எப்படி கொஞ்சம் கூப்பிடுவாங்க அதே மாதிரியே கூப்பிட்டு வாங்கி வச்சுக்கிறான். சரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தாங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் அனுப்புறேன்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த நாய்க்கிட்டேய அவங்க ஓனர்கிட்டயே நான் ஒப்படைக்கணும் அப்படி மட்டும் தான் நினைச்சு வந்தேன், இந்த காசுலாம் எனக்கு தேவையில்ல அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவங்களோ ப்ளீஸ் இந்த அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கிடுங்க, என்னோட பையனையே நீங்க காப்பாற்றி தந்திருக்கீங்க,
ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டுட்டு இருக்கான். எப்படியே ஹீரோனையை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோனையுமே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்றா, அவங்களுமே அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே நாய்க்கிட்டே கொஞ்சிட்டு போயிட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு ஹீரோனுமே சிரிச்சுட்டு தான் இருக்கா. நெக்ஸ்ட் மின் இருக்கால, அவன் நாய்க்கிட்டே ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சோகத்தில் இருக்கா. அந்த நேரத்தில் ரேயை கொண்டு வந்துடுறாங்க. அவளும் இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி கொஞ்சிட்டு இருக்கா. இவகிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. தென் அடுத்த நாள் ஆகிட்டு கம்பெனியில செக்ரட்டரி சாண்டி இருக்கால, ஹீரோன் கிட்ட வந்து லிம்மர் ப்ரொடக்ஷன் இருந்து ரே வந்திருக்காங்க. பார்ட்னர்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்றதுக்கு வந்திருக்காங்க. மீட்டிங் ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல நான் வாரேன்னு சொல்றா. அப்படியே டோரை திறந்து உள்ள போய் பாக்குறா. 2 பேருமே ஷாக் ஆகி தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனா இவங்க தான் இந்த கம்பெனியோட சிஓ, இவங்க தான் இந்த கம்பெனியோட எம்டி அப்படி 2 பேருக்குமே தெரியாதுல்ல. இப்போதான் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேற்று நடந்துச்சுல, அதை பற்றியும் கொஞ்சம் பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனையே கொஸ்டின் கேட்குறா, எங்கள் கம்பெனியில் எது சுவாரஸ்யமாக இருக்குன்னு கேட்குறா. அவங்களுமே சொல்கிறாங்க, நீங்கள் கஷ்டமான ப்ராஜெக்டை கூட முடிச்சு கொடுத்துட்றீங்க, பெரிய பெரிய கம்பெனி கூட அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் அதில் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்பெனி கூட தான் அக்ரிமெண்ட் போட போகிறேன், நாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஹீரோனையும் ஓகேன்னு சொல்கிறா. அவருக்கும் நம்ம ஹீரோனி பிடிச்சிருக்கு போல, மனசெல்லாம் அலைப்பாயுது. நம்ம ஹீரோனி பார்த்து தலையாட்டி பல்ல இழிச்சிட்டு இருக்காங்க. தென் மீட்டிங்லாம் முடிஞ்சிருது. எல்லாருமே வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்போ சோமியும் சாண்டியை கூப்பிட்டு என்ன எப்படி மீட்டிங்லாம் போச்சு அப்படி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே சொல்றா, அவங்கள பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஜென்டில்மேன், அது மட்டும் இல்லை அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக கூட பேசினாங்க, அவங்கள எனக்கு சொந்தமாக்கலான்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் வாசே எடுத்துக்கிட்டோம்னு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ காத்துல இவங்க பேசுறது விழுந்துருது. அவனும் டென்ஷன்ல நிற்கான், ஆனாலும் பேசுறது நிப்பாட்ட மாட்டேக்காங்க. நம்ம பாஸும் அவங்களும் கப்பல் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஹாப்பியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சாண்டியும் ஆமா ஆமா பாஸும் ரே கிட்ட நல்லா பேசினாங்கன்னு சொல்ல அந்த நேரத்துல சாம் இருக்கான்ல, அவன் ரேக்கு வணக்கம் போட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ இவங்க 2 பேருமே சாம பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. அவனுமே ரே கிட்ட நான் போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். இவங்களுமே கேக்குறாங்க, உனக்கு எப்படி ரேயை தெரியும்னு. சாமே சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இன்டர்ன்ஷிப்புக்கு அவங்க கம்பெனிக்கு தான் ஒர்க்குக்கு போனேன்னு சொல்றான். ஹீரோ அதை கேட்டுட்டு சரி அவங்கள பத்தி வேற ஏதாவது தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறான். அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், லிம்மர் ப்ரொடக்ஷனோட சிஓ தான் அவங்க, அப்படி அவங்க கம்பெனி பத்திலாம் பெருமையா சொல்றான். ஹீரோ சரி சரி அவருக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்குறான். இல்ல சூப்பர் சிங்கிள் அண்ட் ஹேண்ட்ஸம் ரிச் மேன் அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கான். ஹீரோக்கு இதை கேட்டுட்டு நமக்கு இவர் போட்டியா வந்துருவாரோ அப்படி ஒரு ஜெலஸ்லயே போயிடுறான். நெக்ஸ்ட் யங் ப்ரொஃபஸர் இருக்காங்கல்ல, அவங்களதான் காமிக்காங்க. அங்க முன்ன ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வந்திருக்கா. அதையும் யங் ப்ரொஃபஸர் பார்த்துட்டு இது லென்த்தா இருக்கு ஷார்ட்டா எழுதிட்டு வான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கும்ல அதை எடுத்து பாரு, அதுல ஒரு ஐடியா கிடைக்கும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற பென் டிரைவை கொடுக்குறாங்க. இதுல பழைய ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, நீ இதை பாரு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவளுமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பென் டிரைவ் வாங்குறா. அப்புறம் அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு போலான்னு எடுக்கிறா. எங்க அதை விட மாட்டுக்காரு. இவளுமே கண்ணாலேயே காமிக்கிறா. உடனே இவருமே சொல்றாரு, இந்த ப்ராஜெக்டை நான் மறுபடியும் எழுதி தரேன், கரெக்ட் பண்ணி அதை உனக்குமே சென்ட் பண்ணிடுறேன், நீ அந்த பென் டிரைவ்ல உள்ள பழைய ப்ராஜெக்டை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்படியே அவங்க கூட கான்வெகேஷனும் முடியுது. அங்க இருந்து வந்து மின்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எல்லா இதுவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. எங்க ப்ரொஃபஸர் பத்தி தான் சொல்லிட்டு இருந்திருக்கா. உடனே ஃப்ரெண்டுக்காரையே சொல்ல ஆரம்பிக்கிறா, ப்ரொஃபஸர் எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃபிளாட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணு கூட சுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மின்னும் அது ரூமரா இருக்கலாம்டி, எனக்கு அவங்கள பார்க்க தப்பா தெரியலன்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்காரியும் என்னடி அவங்க மேல ஏதாவது லவ்வுக்கு வந்துட்டான்னு கேக்குறா. இப்படிலாம் பேசாதடி வாயை மூடு, அவங்க ப்ரொஃபஸர் நான் ஸ்டூடெண்ட்ஸ், இப்படிலாம் பேசக்கூடாது சரியா அப்படி வார்ன் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச பையனே ஷான் மட்டும் தான், எவ்வளோ ஹேண்ட்ஸம் கியூட்டு அப்படி இப்படி ஹீரோ பற்றி பேசிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸுக்கோ அதான் லவ் பண்ணுறவங்க கூட இருக்கே கூடாது, இப்படி கடுப்பேற்றுற மாதிரி பேசிட்டே இருப்பாங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. மின்னும் சொல்கிறா, நீங்கள் ரெடியாக இருங்க, ஹீரோவை ஃப்ரெண்டிலான்னு கூப்பிடணும்ல அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கம்பெனியில் ஹீரோனி கிட்ட ஹீரோ கேட்குறான், அந்த நாய்க்குட்டியோட ஓனர் தானே ரே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமான்னு இவளுமே சொல்கிறா. சரி அவங்கள பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அவங்க சிஓ அண்ட் கிரேட் மேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஈவன் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னாலலாம் முடியாது, நீ என்னை விட 15 வருஷம் கம்மி, அது மட்டுமா என் தம்பியோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீ தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவோ
இப்போ அதுக்கு என்ன அப்படியே சொல்லிட்டு ஹீரோனி பக்கத்துலேயே வாரான். ஹீரோனியை ஏதோ பேச வாரா, அதுக்குள்ள பச்சைக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்றான். ஹீரோனி ஹீரோ கிஸ் கொடுத்தத ஏத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் சீனியனுக்கு வந்த பிறகு கோவத்திலேயே போயிடுறா. இவனுக்கும் இப்பதான் புரியுது நம்ம செஞ்சது தப்புன்னு. அவனுமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட பார்ப்போம். பை பாய்.